இன்று இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி பிரதமர் மோடியின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். பிரதமர் மோடி அமெரிக்காவிடம் சமரசம் ஆகிவிட்டதாக அவர் கூறுகிறார். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் திடீரென கையெழுத்தாகியிருப்பது பல சந்தேகங்களை எழுப்புவதாக ராகுல் காந்தி தெரிவிக்கிறார். இது இயல்பான ஒப்பந்தம் அல்ல என்பது அவர் வாதம். பிரதமர் மோடி கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாகியிருப்பதாக ராகுல் கூறுகிறார். குறிப்பாக அமெரிக்காவில் அடானி மீது உள்ள வழக்குகள் மற்றும் எப்ஸ்டீன் கோப்புகள் போன்ற விவகாரங்கள் பிரதமரை நெருக்கடியில் தள்ளியுள்ளன. தன் மீதான நெருக்கடியை சமாளிக்க பிரதமர் மோடி தேசத்தின் நலனை வெற்றிவிட்டதாக ராகுல் குற்றம் சாட்டுகிறார். இது இந்திய இறையாண்மைக்கே வினப்பட்ட சவால் என்று அவர் வர்ணிக்கிறார். ராகுல் காந்தியின் முக்கிய கவலை விவசாயிகள் பற்றியது. இந்திய விவசாயிகளின் இரத்தம் மற்றும் வியர்வையே பிரதமர் மோடி அமெரிக்க நிறுவனங்களுக்கு வெற்றிவிட்டார் என்று அவர் ஆவேசமாக கூறுகிறார். அமெரிக்காவில் விவசாயத்திற்கு அரசு பெரிய அளவில் மானியம் அளிக்கிறது. அந்த பொருட்கள் குறைந்த விலையில் இந்தியாவிற்குள் வந்தால் நம் நாட்டு விவசாயிகளால் போட்டியிட முடியாது. அவர்களின் வாழ்வாதாரம் அழியும் அபாயம் உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா பொருட்களுக்கான இறக்குமதி வரி 25% இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள், வால்நட் போன்ற பொருட்களுக்கான வரிகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த வரி குறைப்பு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேச விவசாயிகளை நேரடியாக பாதிக்கும். அவர்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காத நிலை ஏற்படும் என்று எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கின்றன. இந்த மிக முக்கியமான பிரச்சினை குறித்து பாராளுமன்றத்தில் பேச ராகுல் காந்தி முயன்றார். ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவரின் குரல்களை நெரிக்கப்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் யாருக்கும் தெரியாமல் இவ்வளவு பெரிய முடிவை எப்படி எடுக்க முடியும்? இதில் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்றன. இதற்கு பதிலளித்த மத்திய அரசு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை அடியோடு மறுத்துள்ளது. விவசாயிகளின் நலனில் ஒரு துளி கூட சமரசம் செய்து கொள்ளவில்லை என்று அமைச்சர்கள் கூறுகின்றனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கு நன்மை பயக்கும் என்கிறார். மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இது வலு சேர்க்கும் என்றும் தொழில்நுட்ப உறவுகளை மேம்படுத்தும் என்றும் அவர் கூறுகிறார். பால் பண்ணை மற்றும் விவசாயத் துறைகளில் எந்தவிதமான சமரசமும் இல்லை என்று அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது. எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்புவதாக பாஜக குற்றம் சாட்டுகிறது. இந்த ஒப்பந்தம் உண்மையில் யாருக்கு லாபம்? இந்திய விவசாயிகளுக்கா அல்லது அமெரிக்க நிறுவனங்களுக்கா? இந்த கேள்விக்கான விடை வரும் நாட்களில் தெரியும். ஆனால் அரசியல் களம் இப்போதே சூடுபிடித்துவிட்டது.